லட்சம் பிறவிகள் பிறந்து அடைய முடியாத ஒன்று சிவம் மட்டுமே ஏக இறை என்ற உன்னதமான அந்த உயர்ந்த நிலை. நம சிவாயச சிவதராயச என்று எஜுர்வேதத்திலே நடுவிலே அடையாளம் காட்டும் அந்த பெருமான் மட்டுமே இறைவன் என்ற அந்த உறுதிப்பாடு. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கல்வெட்டு போல் உங்கள் உயிரறிவிலே பதிப்பித்து உயர்நிலையை அடைய வேண்டுமென்றால் அந்த எண்ணம் உடையவர்கள் மட்டும் என்னை தொடருங்கள். மற்றவர்கள் தயவுசெய்து விலகி போய்விடுங்கள். ஏதோ வருவது, அப்படி கொஞ்சம் தொட்டு பார்ப்பது, ஒரு 2 நிமிடம் கேட்பது, அப்புறம் வேறு அரசியல் அதுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. இப்போது அப்பர் பெருமானுடைய குரு பூஜை சித்திரை சதயம் எங்கே பார்த்தாலும் மிக மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். பாராட்டத்தக்கது, மிகவும் புண்ணியமான செயல், இறைவனை மகிழ்விக்கக்கூடிய செயல். அது ஒரு புறம் இருக்க, எந்த நாவுக்கரசு பெருமானுக்கு, எந்த அப்பர் பெருமானுக்கு விழா எடுக்கிறோமோ, எந்த நாயன்மாருக்கு விழா எடுக்கிறோமோ, அவர் யார் என்று நுண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு தாய் தன்னுடைய மகளை பற்றி நுண்மையாக அறிந்து வைத்திருப்பாளோ, ஒரு மகள் தாயை பற்றி முழுமையாக அறிந்து வைத்திருப்பாளோ, அந்த அளவுக்கு நுண்மையாக அவரை அறிந்து கொண்டு அவருடைய அந்த உரைப்பு இருக்கு இல்லையா, இறைவனை நோக்கி ஒரு பக்தியின் நெறியாக இருக்கட்டும், ஞான நெறியாக இருக்கட்டும், ஒரு வேட்கையாக இருக்கட்டும், அதில் எது உச்சமோ அதை அடையணும். அது அடையணும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அந்த பாத்திரத்தில் உள்ள அந்த குணத்தை நமது உயிரறிவிலே பொருத்த வேண்டும். இறைவனது அன்புக்கு எளிதாக ஆளாக வேண்டுமென்றால் அதை நினைப்பவர்கள் மட்டும் என்னிடம் வாருங்கள். திருநாவுக்கரசு நாயனார் புராணம், அது புராணம்னா வரலாறு, பழைய வரலாறு என்று பேர், கதை என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். பகுதி பகுதியாக நான் பதிவிட்டு வருகிறேன். 10 பகுதிகள் முடிந்திருக்கின்றன. அதாவது திருவெழிமலையிலே நடந்த அற்புத நிகழ்வுகள், இப்பொழுது திருமறைக்காட்டிலே நடந்த அற்புத நிகழ்வுகளை இந்த பகுதியிலே நான் அதை விரித்து வைத்திருக்கிறேன். அதோடு இல்லாமல் இது 263லிருந்து 275வது பாடல் வரை உள்ள அந்த கருத்துக்களை தொகுத்தும் 5வது திருமுறை 10வது திருப்பதிகம் கதவு திறக்க திருநாவுக்கரசு பெருமான் பாடிய அந்த திருப்பதிகம், அதற்கும் ஒரு எளிய உரை வகுத்திருக்கிறேன். முழுவதுமாக அன்பர்கள் கேட்டு பயன்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவா. தொடர்ந்து நமது சைவ சமயாச்சாரியார்கள் வழியாக இறைவனார் உலகறிய வெளிப்பட்டு நிகழ்த்திய அற்புத நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறேன். அது தொடர்பாக முன்னதாக திருவெழிமலையிலே பொற்காசாரில் பெற்ற வரலாறை விரித்துரைத்தேன். அதைத் தொடர்ந்து நாவரசரும் திருஞான சம்பந்த பெருமானும் மற்ற தலங்களை எல்லாம் வணங்க வேண்டி திருவெழிமலையில் உறையும் இறைவனை சென்று இறைஞ்சி விடை பெற்று அருள் கொண்டு பல தலங்களையும் வணங்கி செல்கிறார்கள். வழக்கம்போல் நாவரசர் பெருமான் திருஞான சம்பந்தருக்கு முன்னதாக ஒவ்வொரு தலத்திற்கும் சென்று போற்றி பரவி செல்ல, முன்னதாக ஒப்புக்கொள்ளப்பட்டபடி திருஞான சம்பந்த பெருமானும் அவரை தொடர்ந்து செல்கிறார். இப்படியாக பல தலங்களை எல்லாம் வணங்கி போற்றி நாவரசர் பெருமான் வேதவனம் என்று சொல்லப்படும் திருமறைக்காடு, வேதாரண்யம் என்று சொல்லப்படும், ஆரண்யம் என்றால் காடு, வேதங்கள்லாம் வழிபட்ட தலம், அப்படிப்பட்ட இருக்கிறது. அதை திருமறைக்காடு என்று நாம் தமிழில் சொல்கிறோம். அந்த திருமறைக்காடு என்ற சொற்பதத்தை ஞானாசிரியர்களையும் வைத்து போற்றியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பெற்ற தலம். அங்கே முன்னதாக இவர்கள் இருவரும் அணைகிறார்கள் என்று கேட்டவுடன் அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் பெருமக்களும் அந்தனர் பெருமக்கள் இது போல எல்லோருமே கூடி முன்னதாக நாவரசர் பெருமானை எதிர்கொண்டு முறையாக வரவேற்கிறார்கள். அதற்கு பிறகு திருஞான சம்பந்தர் அணைகிறார். அணையும் பொழுது அந்த இசை கருவிகள்லாம் ஒலிக்கிறது. இதெல்லாம் கேட்டு நாவரசர் பெருமானும் இந்த அடியார்களோடும் கூடி எதிர்கொண்டு ஞானசம்பந்த பெருமானை முறையாக வழிபட்டு வரவேற்கிறார்கள். அவர் சிவிகையிலிருந்து இறங்கி அந்த திருத்தலம் இருக்கக்கூடிய வீதிகள் இருக்கிறது அல்லவா, 4 வீதிகள் இருக்கிறது அல்லவா, அந்த வீதிகள் மருங்காக அந்த ஆலயத்தை முழுவதுமாக வழிபட்டு உள்ளே ராஜகோபுரம் இருக்குது. ராஜகோபுரத்தை முறையாக வீழ்ந்து வணங்குவார்கள். பல தலங்களிலும் அதை நாம் கண்டிருக்கிறோம். அதை போல வீழ்ந்து வணங்கி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே இறங்கி என்று சொல்லி இருக்கிறார். இறங்கி என்ன பண்றாங்க, உள்ள போறாங்க.
உள்ளே போகும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா, இந்த இறைவன் இருக்கக்கூடிய நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ராஜகோபுரத்தில் உள்ள கதவு இல்லை. இது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கதை திறந்தாங்க, அடிச்சாங்க, மூடினாங்கன்னு சொல்லிட்டு சினிமாத்தனமாக போகக்கூடாது. ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய திருக்கதவத்தை இல்லை, அதுக்கு உள்ள அணையும் பொழுது இப்பொழுதெல்லாம் மண்டபம் இருக்கு. இந்த நிலையில அப்பொழுது ஆலயம் இருந்தது என்று நாம் சொல்ல முடியாது. அப்பொழுது கருவறை ஒட்டிய அர்த்த மண்டபம். ஏன்னா ஆகம விதிப்படி நிர்ணயிக்கப்பட்ட ஆலயங்கள் இல்லையா. திருமறைக்காடு அந்த முன்னதாகவே வரலாற்று சிறப்பு, புராண வரலாற்று சிறப்புலாம் இருப்பதால ராஜாக்கள் எடுத்து சிறப்பாக கட்டியிருப்பாங்க. அப்போ கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் உள்ளிட்ட இந்த பகுதிக்கு இந்த மகா மண்டபத்தில் ஒரு வெளிக்கதவம் இருக்கும் இல்லையா, அதுதான் இப்போ சொல்றாங்க. அங்கே போனால் வேதாரண்யத்தில் இந்த கதவு தாங்க அவங்க பாடி திறந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான கோயில். நம்ம போகாம சிவனடியார்கள் தரிசிக்காமவே இருக்கக்கூடாது. பக்கத்திலே அகஸ்தீஸ்வரம், கோடி குழகர், இந்த பக்கம் வந்தீங்கன்னா கடிக்குளம், இடும்பாவனம், அதுக்கு மேற்கு வந்தோம்னா திருக்கோவிலூர்னு சொல்றோம் இல்லையே, திரு உஷாத்தானம், எல்லாம் வரலாறு சிறப்பு மிக்க குளங்கள்லாம் அங்கே இருக்கு. திருவாயுமூர் பக்கத்தில் எட்டுக்குடி முருகன் தலம், திருக்கோளிலி எல்லாம் ஒரு பகுதியாக அமைந்த அப்படிப்பட்ட அற்புதமான திருத்தலங்கள். அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க உள்ள வணங்குறாங்க. வேதங்கள் என்ன இருக்கு, 4 வேதங்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இதுக்கெல்லாம் பிறழ்ந்த பொருள் சொல்லிட்டு ஒரு கூட்டம் அலையுது. அந்த கூட்டத்தை பின்தொடராதுங்க. அவங்களோட தொடர்பு வச்சாலே பெரிய பாவம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4 மறைகள். அவைகள் முனிவர் வடிவத்தில் அங்கே தங்கி வழிபட்டு பலகாலம் வேதங்கள் பலகாலங்கள் மலரால் வணங்கும் மாமரைக்காடான்னு ஞானசம்பந்தர் சொல்லியிருக்காரு. பல காலங்கள் அங்கே வணங்கி சென்றிருக்கின்றன. இது நாகப்பட்டினத்திலிருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தொலைவில் வேதாரண்யம் இருக்கு. அப்படி நாகையிலிருந்து போகும்பொழுது வேதாரண்யத்துக்கு முன்னதாக ஒரு 10 கிலோமீட்டர்ல இந்த 4 வேதபதின்னு ஒன்று இருக்கு. ஒரு பெரிய ஒரு ஓடை இருக்கும். அந்த ஓடையை கடந்து உள்ள போனோம்னா 4 வேதபதி, வேட்டைக்கான நெருப்புலாம் அப்படிலாம் ஊர்லாம் இருக்கு. வெறே பொழில்களா இருக்கும். கீழே வெயில் புகா விழையான் என வினைகெடுமேன்னு ஞானசம்பந்தர் சொல்லுவார். அது போல வெயிலையே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பொழில்களால் நிறைந்த அற்புதமான ஊர்கள் அவைகள். அங்க 4 வேதபதினு சொல்லி 4 வேதங்களும் வழிபட்ட சிவாலயம் ஒன்று இருக்கு. நான் கோவை திரு வசந்தகுமார் அவர்கள்லாம் நாங்கள் திருப்பணி செய்வதற்காக பல ஆலயங்களை நாடி போகும்பொழுது அந்த ஊருக்கும் போயிருக்கோம். அதுக்கப்புறம் மக்களே அதை எடுத்து சிறப்பாக கட்டியிருக்காங்க. அதை தரிசிக்கக்கூடிய ஒரு ரொம்ப மோசமான இருந்த சூழ்நிலையில பார்த்தோம். அதை அங்கிருந்து இன்னும் பாத்தீங்கன்னா வேதாரண்யத்தை நோக்கி போகும்போது ஒரு 4-5 கிலோமீட்டர்ல புஷ்பவனம்னு ஒரு ஊர் இருக்கும். புஷ்பவனம்னா அதுவும் காடா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 கிலோமீட்டர்ல வேதாரண்யம் இருக்கு. இந்த வேதங்கள் இப்படிதான் பாத்தீங்கன்னா பெரிய தலங்களை சுற்றி பல முனிவர்கள், ஒரு அகத்தியர் வழிபட்டது, மனு வழிபட்டது, யமன் வழிபட்டது, இந்திரன் வழிபட்டதுன்னு அந்த பெரிய தலங்களை சுற்றி இப்ப திருவழிமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை சுற்றி இதை போல இருக்கு. இந்த மற்றவர்கள், தேவர்கள், முனிவர்கள்லாம் வழிபட்ட தலங்கள் அந்தந்த திசையில அவங்க வழிபட்டதெல்லாம் அந்த தலங்கள் இன்னைக்கும் இருக்கு. குபேரன் பாத்தீங்கன்னா தெற்கு திசையில ஒரு ஊர்ல வழிபட்டிருக்கான். அந்த தலங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் திருப்பணி எல்லாம் பண்ண எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இறைவன் கொடுத்தார், எங்களை பண்ணி கொண்டாருந்தார். அப்படிப்பட்ட இது இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த வேதங்கள்ல 4 வேதங்களும் இங்க முனிவர்களாக தங்கி அவர்கள் வழிபடுவதற்காக ஒரு ஈசனை வைத்துக் கொண்டு அவ்வப்போது காலங்கள் தோறும் வேதாரண்யம் சென்று வான மார்க்கமாக போவாங்க. அவங்க எப்படியோ போவாங்க. அவருக்கு அந்த அருள்லாம் உள்ள வல்லவர்கள் அவங்கெல்லாம் அப்படி போய் இங்க வழிபட்டு அப்போ போகும்போது என்ன பண்றாங்க, அந்த கதவை அடைத்து விட்டு அவர்கள் சென்று விடுறார்கள். அது ஏன் அடைத்துட்டு போனாங்கிறது அந்த இறைவனுக்கும் அந்த முனிவர்களுக்கும் தான் தெரியும். அப்ப மக்கள் என்ன பண்றாங்க, நேரடியாக வேதவனத்து இறைவனை மறைக்காட்டு இசை வழிபட வழி இல்லைன்னு ஒண்ணு பக்கத்துல ஒரு வழியை திறந்து, அந்த மண்டபத்துல பக்கத்துல ஒரு வழியை திறந்து அது வழியாக சென்று வழிபாடுகள் நடத்தி வராங்க. இப்படியே நடத்தி வருது. இப்ப நாவரசரும் ஞானசம்பந்த பெருமானும் அங்க போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, மக்கள் எல்லாமே சொல்றாங்க இப்படி நடந்த நிகழ்வு சொல்லி இந்த வேதங்கள்லாம் அடைத்து சென்ற அந்த கதவுத்தை நீங்க திறந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாரு ஞானசம்பந்த பெருமான், வியப்பெய்தி நின்றுட்டு நாவரசர்கிட்ட சொல்றாரு, அப்பரே வேதவனத்து ஐயர் தம்மை அபிமுகத்துனா கிழக்கு முகம்னு அர்த்தம். இது அபிமுகத்து திருவாயில் திறந்து புக்கே, இந்த திருவாயில திறந்து புகுந்தே நாம போய் வழிபடணும். எப்பரிசும் நாம் இறங்க வேண்டும். இவ்வளவு காலம் வேதங்கள் அடைத்து போயிருக்குல்ல,
அடைத்தவைகளை நாம் வந்து திறந்து தான் இந்த கீழ் திசையில் உள்ள இந்த கதவத்தை திறந்து தான் நம்ம போய் எப்படியாவது வந்து இறைவனை இறைஞ்ச வேண்டும். நீரே இவ்வாயில் திருக்காப்பு நீங்குமாறு மெய்ப்பொருள் வன்பதிகம் பாடி, மெய்ப்பொருளாகிய சிவமே உறைந்திருக்கக்கூடிய வன்மையான தமிழ் பதிகத்தை வந்து பாடி, வளமை மிக்க தமிழ் பதிகத்தை வந்து பாடி அருளும் அப்படி என்று நாவரசரை வேண்டிக் கொள்கிறார். பாருங்க எப்படிப்பட்ட இதில் இந்த இடத்துல வந்து தமிழ் சிறப்பிக்கப்படுது, தமிழோட வல்லமை சிறப்பிக்கப்படுகிறது, தமிழோட மந்திராற்றல் எப்படி ஆரியம் இருக்கிறதோ அதற்கு இணையாக ரெண்டுமே ஒவ்வொரு மொழியுமே எதற்கும் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று குறையாம மந்திராற்றல் உடையதுங்கிறத நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வந்து இந்த வேதங்கள் வந்து ஆரியத்தால் வழிபட்டு, அது தமிழாக கூட வழிபட்டிருக்கலாம், நம்ம அப்படி எடுத்துக்குவோம். ஆரியத்தால் வந்து வழிபட்டு அவைகளை வந்து அழைத்து சென்றிருக்கின்றன. இப்ப என்ன பண்றாரு, அதே வந்து ஆரிய மொழியில வேதங்களால் போற்றப்படும் மெய்ப்பொருள்களை தாங்கி நிற்கக்கூடிய தமிழ் மொழியில உள்ள திருமுறைகளால, அதோட சாரமாக உள்ள திருமுறைகளால இதை வந்து பாடி திறங்க அப்படின்னு சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்கணும். இப்படிலாம் வந்து நல்லாவே சிந்திக்கணும், எதிர்மறையா சிந்திக்காம நேர்மறையாக சிந்திக்க பழகி கொள்ள வேண்டும் ஆன்மீகத்துல. இவ்வாயில் திருக்காப்பு நீங்குமாறு மெய்ப்பொருள் வன்தமிழ் பாடி அருளும் என்று ஞானசம்பந்த பெருமான் நாவரசரை வந்து வினவுறாரு. அப்போ வந்து என்ன சொல்றாரு, அதை தலைமையில் கொள்றாரு. உடனே ஞானசம்பந்தர் என்ன சொன்னாலும் அதை வந்து செய்ய வேண்டிய ஒரு கடமை நாவரசருக்கு ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருக்கு. என்னை இப்பரிசு நீர் அருளி செய்தீர் ஆகில் இது செய்வேன். இப்படி நீங்க வந்து கேட்டுக்கிட்டீங்க, இதை நான் வந்து செய்யறேன், பாடியே திறக்கிறேன். ஏன்னா இவருக்கு தன்னம்பிக்கை இருக்கு. ஏற்கனவே இறைவனால சூளம்லாம் பொறிக்கப்பட்டவர், மூவிலை சூளம் பொறிக்கப்பட்டவர், விடை சின்னம் பொறிக்கப்பட்டவர், நிறைய அற்புத நிகழ்வுகளை எல்லாம் வந்து கடந்து வந்திருக்கிறது. இறைவனால் வந்து காக்கப்பட்டவர், சூளை நோய் படுத்து இறையருள் வந்து மிக்கு உணர பெற்றவர். அவருக்கு வந்து தான் மேல சந்தேகம் இல்லை, தன்னோட பாடல் மேல சந்தேகமே கிடையாது. நான் பாடி நான் கதவத்தை வந்து திறந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. 10 பாட்டு வந்து பாடுறாருங்க. பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ, மண்ணினார் வளம் செய் மறைக்காடரோ, கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினேன்னு சொல்லி ஆரம்பிச்சு போறாரு. பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோன்னா, பண்ணை வந்து அதாவது இசையை ஒத்த மொழி உடைய அந்த உமை ஒரு பகுதியாக உள்ளவரோ, மண்ணினார் வளம் செய் மறைக்காடரோ, அந்த மண்ணுலோகத்தவர் விண்ணுலோகத்தவர் மட்டும் இன்றாம மண்ணினார்லாம் வந்து வழிபாடு செய்யக்கூடிய மறைக்காடரோ, கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாடுறாரு. கண்ணினால் உமை காண கதவுன்னா, நான் இப்போ வந்து கதவு மறைச்சிருக்கு, கண்ணினால் காண எனக்கும் சரி ஞானசம்பந்தருக்கும் சரி மற்ற அடியார்களுக்கும் வந்து நேரடியாக காண வந்து மறைச்சிருக்கு, இந்த கதவத்தை நீக்க அருள் செய்யுங்க அப்படின்னு பாடுறாரு. அடுத்து தொடரும் பொழுது ஈண்டு செஞ்சடை ஆகத்தோல் ஈஸ்வரோ, இந்த செஞ்சடையெல்லாம் உடல்ல வந்து படிமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரோ, மூண்ட கார்முகிலின் முறி கண்டரோ, அந்த ஒரு கார்முகில் இருக்க தோன்றிய எண்ணெய், அந்த முகில்ல இருக்க தோன்றிய எண்ணெய் இந்த நஞ்சத்தை அடைச்சிருக்கீங்களா, அப்படிப்பட்ட கண்டரோ அப்படின்னு சொல்றாரு. ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும், எங்களை எல்லாம் ஆண்டு கொண்ட பாலை கொடுத்து திருஞான சம்பந்த பெருமானை வந்து ஆண்டு கொண்டீர்கள், என்னையும் நீங்க வந்து ஆட்கொண்டீர்கள், சூளை நோயை கொடுத்து என்னையும் நீங்க ஆட்கொண்டீங்க, அப்படிப்பட்ட இறைவராக இருக்கக்கூடிய நீங்களே எங்களுக்கு அருள் செஞ்சுடுங்க, அருள் செய்யுங்க, இந்த நீண்ட மாக்கதவத்தை திறப்பதன் மூலம் எங்களுக்கு நீங்கள் அருள் செய்வீராக அப்படின்னு கேட்கிறாரு. அட்டமூர்த்தி ஏதாகி அப்பரோ, துட்டர்வான் புறம் சுட்ட சுவண்டரோ, பட்டங்கட்டிய சென்னி பரமரோ, சட்ட கதவை திறப்பிமினே. இது வந்து 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகையில 10வது திருப்பதிகம். இதை போல புத்தகத்தை எடுத்து வச்சுக்கணும். முன்னாடியே வந்து இந்த பதிவின் வந்து முன்குறிப்பு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதை வச்சுக்கிட்டு இந்த நூலை வைத்து கொண்டு நீங்கள் கற்றுக்கொண்ட நிறைய வந்து பயன் விளையும். நல்ல ஒரு முழுமையாக அதன் பொருளையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய இது ஒரு வாய்ப்பு. அட்டமூர்த்தியதாகி அப்புறம்னா, அட்டமூர்த்தின்னா என்னன்னா இதற்குள்ளே நீர் நிலம் நெருப்பு வான் காற்று என்று இந்த பஞ்சபூதங்களும் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு உள்ள நம்மள்டே வந்து இது பார்த்தீங்கன்னா
சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் சித்தம் புத்தி அகங்காரம் அதை புரியட்ட காயம்ங்கிறாங்க. அதை வந்து வெளிப்படையாக வந்து இறைவன் வந்து காட்டி அட்டமூர்த்தியாக விளங்கி எல்லாத்துலேயும் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாக விளங்கக்கூடியது. அதான் அட்டமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த அட்டமூர்த்தின்னு சொல்லும்போது இந்த பஞ்சபூதங்களும் அந்த இரு சுடர் இருக்கு இல்லையா, சூரிய சந்திரரும் உயிருமாக அப்படி வந்து சொல்லுவாங்க. அப்படி வந்து மூர்த்தியாத ஆகிய அப்பரோ அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட தந்தையாக எங்களுக்கெல்லாம் இருக்கீங்களே. துட்டர் வான்புறம் சுட்ட சுவண்டரோன்னா அந்த முப்பரத்தை துஷ்டர்களான, துட்டருங்கிறது வந்து போலி, அதாவது வடமொழி சொல்ல தமிழ் படுத்தியிருக்காரு. துட்டர் வான்புறம் சொட்ட சுவண்டரம், சுவண்டர்னா முழுவதுமாக வெந்நீர் பூசி இருக்கக்கூடிய திருக்கோலம் உள்ளவர். பட்டங்கட்டிய சென்னி பரமரம், பட்டம் கட்டுதல்னா முதன்மை தன்மைக்கு அடையாளமாக மன்னர்களுக்கு அந்த பட்டம் கட்டுதல் உண்டு. முடிசூடுவதன்னு பட்டம் கட்டுவது உண்டு. அது இறைவனுக்கு வந்து அப்படிப்பட்ட, அதான் இப்போ கூட நம்ம பட்டம் கட்டுறோம் இல்லையா, அந்த 3 பட்டையாக கூட பல இடங்களில் கட்டுறாங்க. அது ஒரு பட்டம். அதாவது பட்ட நெற்றியர் நட்டமாடுவர் பட்டணத்துறை பல்லவடை சேர்த்து இட்டமாய் இருப்பார் இவர் தன்மை அறிவார் யார், ஞானசம்பந்தரோட திருப்பதிகம். பட்ட நெற்றியர் நட்டமாடுவர் பட்டணத்துறை பல்லவனை சிறத்து இட்டமாய் இருப்பார் விரும்பி இருப்பார் இவரோட தன்மையை யார் வந்து அறிய முடியும் அப்படின்னு வியந்து போற்றி ஒரு அற்புதமான திருப்பதிகம். அதெல்லாம் வந்து படிக்கணும். அதுபோல வந்து பட்டங்கட்டிய சென்னி, தலையில வந்து பட்டம் கட்டி இருக்கீங்களோ அப்படிப்பட்ட பரமேஸ்வரனும் சட்டை கதவை திறப்பினே. சட்டைன்னு சொன்னா அது விரைவு குறைப்பா நம்ம எடுத்துக்கலாம். இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, திருமணத்து பதிப்புல செம்மையாக செவ்வியதாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மையாக செவ்விதாக இந்த கதவை திறப்பி மீனோன்னு 3வது பாட்டு பாடுறாரு. அரிய நான்மறை ஓதிய நாவரும், நான்மறைகள் எல்லாம் வந்து அரிதானவைகள். ஏன்னா அரிது என்னன்னா சிவபெருமானே அரியவர், அந்த சிவபெருமானே பொருளாக கொண்டிருப்பதால் நான்மறைகளும் அரிது. அப்படி நம்ம பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஓதிய நாவரும் சாகை 1000 உடையார் சாமமும் ஓதுவது உடையார்னு வாழ்கொலி 10 பதிகத்தில் வந்து பாடியிருப்பாங்க. நான் மறைகளும் அருளின்னு சொல்றாருங்கள மங்கையர்கரசியில, நான் மறைகளும் அருளி அப்படின்னு சொல்றாரு. பெரிய வான்புறம் சுட்ட சுவண்டரோன்னு மீண்டும் வந்து இந்த பெரிய முப்புறங்களை வந்து சுட்டு எரித்த வெந்நீர் நீந்த திருமேனியரோ விரிகொள் கோவண ஆடை விரித்தரோ, அந்த விரிந்த கோவண ஆடையை வந்து அடைந்திருக்கக்கூடிய விருதன்னா வந்து முதியவர்னு அர்த்தம். முதியவர், அந்த கோலத்தை உடையவர். பெரிய வான் கதவம் திறப்பினீர், பெரிய வான் கதவமாக இருக்கிறதே, திறக்க முடியாமல் இருக்குது. அடியார்கள் எல்லாம் மக்களாலெல்லாம் திறக்க முடியாமல் இவ்வளவு காலமா இருக்குது, இதை திறப்பி மீனேன்னு கேட்கிறாரு. மலையில் நீடிருக்கும் மறைக்காடரோ, கைலை மலையில வந்து நீடி எப்பொழுதுமே இருக்கக்கூடிய மறைக்காட்டில் இருக்க இறைவா நீங்கள் மறைக்காடரோ. கலைகள் வந்து இருங்கியும் கடல் ஏத்தரோ, கலைகள் எல்லாம் எண்ணிறந்த கலைகள் எல்லாம் வந்து உங்களை போற்றி பரவக்கூடிய அப்படிப்பட்ட ஏற்றி பரவக்கூடிய பெருமைக்குரியவரோன்னா பார்த்தீங்கன்னா கலைகள்னா அந்த கலைகள் 4 வேதங்களுமே கலைகள் தானே. கலைகள்லாம் முனிவர்கள் வழியில் வந்து வணங்கியிருக்கு. இப்போ 64 கலைகள்ங்கிறோம், அதிலிருந்து பிரிந்த எண்ணிறந்த கலைகள் இருக்கு. இந்த கலைகளுக்கு எல்லாமே அதிர்ஷ்டிச்ச தெய்வம் எல்லாத்துக்குமே உண்டு. உலகத்தில் உள்ள அவ்வளவு பொருள்களையும் ஒவ்வொரு தெய்வங்கள், ஒரு சிறு உயிர் தெய்வங்கள் வந்து அதிர்ஷ்டிச்சு நிற்கும். அதான் காலாலெல்லாம் தள்ளக்கூடாதுலாம் சொல்கிறோம்ல. நல்ல பொருள்கள், உயர்வான பொருள்கள் எல்லாம் இப்போ வந்து அந்த இதெல்லாம் தெரியல, மக்களுக்கெல்லாம் தெரியவே இல்லை. எதையுமே வந்து புனிதமாக கருதி இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடையாக கருதி இவைகள் எல்லாம் நம்ம வந்து செய்யணும். எல்லாருக்குமே அதிர்ஷ்டித்த தெய்வம் வந்து இது. அப்புறம் கலைகள் வந்து செஞ்சோம்னா பல்கலைகள் கற்றார்கள் இருக்காங்க இல்லையா, ஒளியியல் கலைகளாக இருக்கட்டும், ஆன்மீக கலைகள் வந்து பல்வேறு படிநிலையில் கற்ற பெரியோர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு ஆகுபெயராக அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். கலைகள் வந்து இறைஞ்சும்னா எங்களுக்கு அருள்கள்னா என்னத்தை கேட்பான், எல்லா கலையும் உண்மையான கலையை கட்டுறவன் வந்து உன்னை அடையணும்னு கேட்பான், மற்றவன் என்ன பண்ணுவான் உலகியல் அடையணும்னு கேட்பாங்க. எல்லா கலையும் இருக்கு இல்லையா. அதனால கலைகள் வந்து இறைஞ்சும் கடல் ஏற்றி போற்றப்படுபவரோ. விலையில் மாமணி வண்ண உருவரோ, ஒரு பெரிய வந்து அதாவது விலையே இல்லாத ஒரு மணி இந்த உலகத்தில் இருந்தால் என்ன இருக்கும், இந்த அண்டத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட வண்ணம், அதாவது செம்மையான வண்ணம், செம்மேனி அம்மான் தான் சொல்கிறோம். அப்படிப்பட்ட வண்ணம் உடையவர்னு வியக்கிறாரு. தொலைவிலாய் கதவை நீக்குமே, ரொம்ப காலமாக மூடி இருக்கக்கூடிய இந்த கதவத்தை நீங்குங்கன்னு சொல்லி 5வது பாட்டில் சொல்கிறாரு. பூக்கும் தாழை புறணி அருகலாம் ஆக்கும் தன்புழில் சூழ் மறைக்காடரோ. இந்த புறணியல் எல்லாம் புறங்களை எல்லாமே அந்த மறைக்காடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும், ஒரே காடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய அற்புதம். அது
பூக்கும் தாழை புறணி அருகெல்லாம் இந்த ஊர் புறம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா தாழைகள்லாம் வந்து பூத்து இருக்கிறது. ஏன்னா கடற்கரையில் வந்து தாழைகள் இருக்கிறது, கடற்கரையில் உள்ள இந்த கழனிகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் நிறைய தாழை மலர்கள் பூத்திருக்கும். ஆக்கும் தன்பொழில் அப்படிப்பட்ட தாழை மலர்கள்லாம் பூத்திருக்கக்கூடிய குளிர்ந்த பொழில்களில் இருக்கக்கூடிய மறைக்காட்டு ஈஸ்வரோ ஆர்க்கும் காண்பரியீர், எல்லாராலையும் காண்பரியர், யாரையாலும் ஆணவத்தோடு உடையவன் யாராலையும் காண்பரியர். ஆனால் ஆணவத்தை எல்லாம் விட்டு உங்களிலேயே சிந்தித்து இருக்கக்கூடிய அடியார்களுக்கு மிகவும் எளியர். நீங்கள் உங்களை காணுவதற்கு எங்களுக்கு அருள் புரிங்கிறாரு. ஆர்க்கும் காண்பரியீர் அடிகள் எங்களுக்கெல்லாம் வந்து தலைவராகிய இறைவா உமை நோக்கி காண கதவும் திறவுமே. நாங்கள் நேரடியாக உங்களை வந்து நோக்கி காண வேண்டும், இந்த கதவத்தை நீங்கள் திறந்து அருள் செய்வீங்கிறாரு. 6 பாட்டு முடிஞ்சு போச்சு. வெந்த வெண்பொடி பூசும் விகிருதரோ, எத்தனை பாட்டு பாட வேண்டியிருக்கு பாருங்க. எந்த வெண்பொடியை வந்து சுடுகாட்டு சாம்பில் பூசிக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவரோ பல விகிருதன்னா பல வேடமாகும் பரன்னு சொல்கிறாங்கல்ல, இது ஞாபகம் வச்சுங்க. விகிருதங்கிற சொல்லுக்கு இஷ்டமான வேடங்கள்லாம் பல வேடங்கள் எடுக்கக்கூடியவர். அதுதான் வேறு தொழிபங்களில் பல வேடமாகும் பரன் நாரிபாகன் அப்படின்னு சொல்லி வராங்கல்ல, அந்த சொல்ல வந்து இந்த அப்போ தான் நினைவில் இருக்கும். மைந்தன்னா வலியவன்னு நினைவில் வச்சுக்கணும்னு சொன்னோம்ல, அதை போல். வெந்த வெண்பொடி பூசும் விகிருதரோ அந்த மில்லி அணிமறைக்காடரோ, அந்தமில்லாத காலங்கள் வந்து இருக்கக்கூடிய, அந்தமே இல்லாமல் ஆதியே இல்லாதவனுக்கு எப்படி அந்தம் இருக்கும், அந்தமே இல்லாதவர் அப்படி ஒரு பொருள் இருக்கணும். அந்தமே இல்லாத அழகிய இந்த மறைக்காட்டில் இருக்கக்கூடிய அந்த ஈசனைன்னு அந்த அந்தமில்ங்கிற பொருள் வந்து இறைவனுக்கு ஏற்றிக்கணும், அப்படி படிக்கணும். அந்த மில்லி அணிமறைக்காடரோ, நீங்கள் வந்து அந்தமில்லாதவர் இங்கே இருக்கிறதால இது அழகு பெற்று இருக்கக்கூடிய மறைக்காடு. அப்படி வந்து அதாவது மெய்ப்பொருள் எப்படி வேணாலும் நம்ம வந்து விளக்கம் சொல்லலாம். எந்தை நீ அடியார் வந்து இறங்கிட, எந்தை எங்கள் தந்தையே நீங்கள் உங்கள் திருவடியே பற்றில் இருக்கக்கூடிய ஏக இறை சிவமே என்று உணர்ந்திருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வருவான், அதெல்லாம் வந்துட்டு போட்டோம். அந்த அடியார்கள்லாம் எளிதாக நேராக வந்து தங்களை நோக்கி வணங்கிட, எந்தை நீ அடியார் வந்து இறங்கிட இந்த மாக்கதமும் பிணி நீக்குமே. இம்மாக்கதவத்தில் பிணித்து இருக்கக்கூடிய ஒரு கதவோட இன்னொரு கதவு வந்து பிணித்து இருக்குல்ல, அதை நீக்குங்க. அதோடு இல்லாமல் இப்படி வந்து நேரடியாக வர முடியாததே ஒரு பிணியாக ஒரு இடையூறாக இருக்கிறது, அதை நீக்குமே என்று சொல்கிறார் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது 7வது பாட்டு ஒன்றும் திறக்கலை, 8வது பாட்டுக்கு போகிறார். 6 சூடும் அணிமறை காடரோ, அந்த பண்டு பகீரதன் வந்து இறக்கத்தோடு வந்து நீங்கள் அதை வந்து கடுத்து வரும் கங்கை தானே கமல் சண்டை ஒன்று ஆடாமே தடுத்தவர் எம்பெருமானார் தாமினிதா உரியப்படுன்னு ஞானசமுத்திரம் சொல்லியிருக்காரு. அப்படி வந்து அதை அணிஞ்சி அந்த எங்களுக்கெல்லாம் பூமியில் உள்ளவனுக்கெல்லாம் இறக்கிறதோட அருள் புரிஞ்சுங்களே. இப்போ நான் கேட்குறேன், எனக்கு அருள் புரிங்க. 6 சூழும் அணிமறை காடரோ கூறுமை மாதுக்கு இந்த குழகரோ, ஒரு கூரை ஒரு பாகத்தை வந்து இந்த உலகில் ஆணும் பெண்ணுமாக உலகில் உயிர்களை வந்து உழல விட்டு அவர்களுக்கு நன்மை தீமைகளை எல்லாம் கொடுத்து அவர்கள் வினைகளையே கொண்டு அவர்களை பக்குவப்படுத்தி ஆட்கொள்ள வேணுங்கிற கருணை உள்ள இறைவா, இப்படி இந்த கதவை வந்து உங்களை வந்து வழிபடாமல் இருக்குது, பெண்ணுக்கே நீங்கள் ஒரு பாகத்தை கொடுத்துருக்கீங்களே எங்களுக்கு அருள்ங்கிற குறிப்பை நம்ம வந்து அதில் உள்ள மெய்ப்பொருளை எடுக்கணும். இதை சுட்டி வந்து கேட்குறாரு. கூறுமாது உமைக்கு இந்த குழகர்னா இளைஞன்னு அர்த்தம், குழகன்னா இளைஞன்னு அர்த்தம். குழகரோ ஏறதேறிய எம்பெருமான், ஏறதேறியன்னா அம்பிகையோட அருள் செய்வதற்காக மட்டுமே வந்து ஏறி வருவார் இறைவன். அதுதான் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா திருமுறைகளில் இந்த பெரிய புராணத்தில் விடையேறி வருவார், விடையேறி வரக்கூடியவர். ஏறிய எம்பெருமான் இந்த மாறிலா கதவு, திறக்கவே முடியாத ஒரு கதவமாக இருக்குது, அடைச்சி அப்படியே இருக்குது, இவைகளை வந்து நீக்குமேன்னு சொல்லி 8வது பாட்டில் பாடுறாரு. 9வது பாட்டு சுண்ண வெண்பொடி சூடும் சோண்டரும், அந்த வெண்ணீற்று திருமேனி கோலத்தை அப்படியே திரும்ப பார்க்குறாரு. சோண்டரோன்னா வெந்நீர் திருமேனி உடையவர்னு அர்த்தம். பன்னி ஏறுகந்தரும் பரமுறவுன்னா, பன்னி ஏறுன்னா அந்த இடத்துல வந்து அலங்கரித்தன்னு போட்டிருக்காங்க பொருள். நல்ல ஒரு அழகிய அந்த விடையை வந்து ஏறக்கூடிய பரமேஸ்வரரோ, உகந்து விரும்பி ஏறக்கூடியவர். கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாரு, அங்கே உகந்துன்னு வருது பாருங்க, இங்கே சொல்றாரு. பன்னி ஏறுகந்து ஏறும் பரமரோ அண்ணல் ஆதி அணிமறைக்காடரோ, அண்ணலாகிய நீங்கள் ஆதியாக நீங்கள் இந்த அழகிய மறைக்காட்டில் இருக்கீங்களே அந்த ஈஸ்வரே நீங்கள் தானோ திண்ணமாக
திண்ணமா கதவம் திறப்பினை. திண்ணமாக வந்து இதை மூடிக்கொண்டு இருக்கிற இந்த கதவை திண்ணமாக உறுதியாக நீங்க வந்து திறப்பிமின்னு 9வது பாட்டில் பாடுறாரு. விண்ணுளார் விரும்பி எதிர்கொள்ளவே மண்ணுளார் வணங்கும் மறைக்காடரோ. இந்த மண்ணுளார்கள் வந்து பண்ணின் நேர்மொழியார் உமை பங்கரோ மண்ணினார் வளம் செய் மறைக்காடரோ. இது இவங்க எதுக்காக வணங்குறாங்கன்னா, இந்த மறைக்காட்டு ஈசனை வந்து வணங்கினா அதன் பயனாக விண்ணுளார் வந்து இந்த உடலை விடும்பொழுது விரும்பி எதிர்கொண்டு அழைப்பாருங்கிற ஒரு மெய்ப்பொருள்கள் இருக்கு. விண்ணுளார் விரும்பி எதிர்கொள்ளவே மண்ணுளார் வணங்கும் மறைக்காடரோ. தன்னை வந்து வானவர்கள் வந்து என்ன யாருன்னா சிவகணங்கள். நான் எவன் வந்து ஏக இறை சிவம்னு சொல்லி உறுதியாக பற்றி நிற்கிறானா அவங்களுக்கு யமலோகம் கிடையாது. யமனுக்கு வந்து ஆட்சியிலே கிடையாது. சிவனுக்கு மட்டும்தான் நேரடியாக ஆட்சி இல்லை. அந்த ஓரிரை கோட்பாட்டில் வாங்க வாங்கன்னு சொன்னால் வரமாட்டேங்கிறீங்களா? நான் என்ன பண்ணுறது? நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்க, ஊதி அடிங்க, எல்லாத்துலேயுமே சிவத்தை காணுங்க. எங்கும் திருமேனி, எங்கும் திருநட்டம், எங்கும் சிதம்பரம், எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனரல் தான் விளையாட்டதேன்னு திருமூலர் சொல்றாரு. எல்லாத்துலேயும் சிவன் தானே இருக்காரு. எந்த கடவுளை வணங்கினாலும் அந்த கடவுள் வழியாக சிவத்தால் மட்டும்தானே அருள் செய்ய முடியும். அந்த சிவத்தையே வணங்குங்களேன், பற்றி பிடிங்கன்னு சொன்னால் வரமாட்டேங்கிறாங்களா? அப்படி வணங்கக்கூடியவர்கள் அவங்க தான் அடியாருன்னு பேர். அடியாருக்கு வந்து எல்லாரையும் சொல்ல முடியாது. விபூதி அணிஞ்சு ருத்ராஜம் போட்டு புறத்தோற்றத்தில் மட்டும் இருக்கிற ஒரு அகத்திலையும் வந்து அகத்திலேயே இறைவனை எழுந்தருளி இருக்கக்கூடிய நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய அவர்கள் தான் அடியார்கள். விண்ணுளார் விரும்பி எதிர்கொள்ளவே அப்படிப்பட்ட அடியார்களை வந்து மண்ணுளார் வணங்கும் மறைக்காடரோ. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய நாங்கள்லாம் வந்து வணங்கக்கூடிய மறைக்காடரோ அப்படின்னு சொல்றாரு. கண்ணினால் உமை காண கதவினை. இந்த கண்ணால நீங்க புறக்கண்ணால இந்த புறக்கண் கொடுத்துருக்கிறீங்க இல்லையா, இந்த கற்புலனால உங்களை நாங்க காணணும்னு விரும்புறோம், நேரடியாக வந்து காணணும்னு விரும்புகிறோம். கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தரல் செய்மினே. உறுதியாக நீங்க திறந்தரல் செய்மினே. 10 பாட்டு பாடிட்டாரு, அருள் கிடைக்கல. இவருக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்? இங்க வந்து ஆணையிட்டது நீங்க கதவை திறங்கன்னு சொல்லி திருஞான சம்பந்த பெருமான். பல அடியார்கள் எல்லாமே இருக்காங்க. அந்தணர்கள் முதல் அடியார்கள், அப்புறம் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் அந்த இடத்துல வந்து கூடியிருக்கிறாங்க. வழிபடும் மக்கள் கதவை வந்து திறங்கன்னு சொல்லி அப்பர் பெருமானை சொல்றாரு. அப்பர் பெருமானோட ஆற்றல் வந்து இந்த அடியார்களுக்கெல்லாம் தெரியும். ஞானசமுந்தர பெருமானை பத்தியும் தெரியும். ஏன்னா 10 பாட்டு பாடிட்டாரு, திறக்கலன்னு எல்லாருக்கும் ஒரு படபடப்பு இருக்கும். பாடக்கூடிய ஞான நாவரச பெருமானோட மனநிலை எப்படி இருக்கும்? எதுக்கு வந்து எதிரே வந்து திருஞான சம்பந்த பெருமான் அங்கே நிற்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார், பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறார், அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே இறைவன் கதவிற்கும் அந்த புறத்தில் இருந்து அதை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார். கதவு திறக்கல. அவ்வளவு அற்புத நிகழ்வையும் கடந்து வந்தாரு. நாவரசருக்கு நேரடியாகவே இறைவன் வந்து தோன்றி உணர்த்தி எல்லாத்தையுமே அனுபவப்பட்டவர். ஞானசம்பந்தர் சொல்லி இவர் பாடுறாரு, கதவு திறக்கல. எப்படிப்பட்ட ஒரு எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும், அவர் பெரிய ஞானி, பரஞானி, அது வேற விஷயம். ஆனால் அப்படிப்பட்டவருக்கு அங்க என்ன இது இருக்கு? அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஒரு அப்பயும் வந்து இந்த ஞானம் அடைந்த பிறகும் அந்த சினம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது சினம்னு சொல்ல முடியாது. ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலீர் எம்பிரானீரே. அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலீர் எம்பிரானீரே. சுரக்கும் புன்னைகள் சூழ்மறைக்காடரோ சரக்கை கதவம் திறப்பிமினே. சுரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ. இந்த புன்னை மரங்கள்லாம் வந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த மறைக்காட்டில் இருக்கீங்களா, உடனே கதவத்தை திறங்க அப்படின்னு சொல்றாரு. அரக்கனை அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலீர் எம்பிரானீரே. இதை வந்து இறைவனை வந்து குற்றச்சாட்டுவதாக போல வந்து நமக்கு இந்த தோற்றம் இருக்கு. அரக்கன் வந்து எப்படிப்பட்ட ஒரு சிவபக்தன், ஏதோ ஒரு தவறு பண்ணிவிட்டான், அவனை சின்ன தண்டனை கொடுக்காம அடர்த்து விட்டீங்களே, மலையாலே வச்சு அடர்த்துட்டீங்களே, அப்படி வந்து ஒரு பொருள் எடுக்க கூடாது. ஏன்னா ஒரு ஞானாசிரியர் வந்து இறைவனை வந்து குறை சொல்ல மாட்டார். அது நினைக்கிறாரு. அரக்கனை அடர்த்திட்ட நீர், அப்படிப்பட்ட நீர், அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, அவருக்கு அருள்னாங்க. இதெல்லாம் ஒரே நூலெல்லாம் இருக்காது. நீங்க வந்து நம்மளா இறைவன் சிந்திக்கும் போது கொடுக்குறது. அரக்கனை அடர்த்திட்ட நீர், அவன் 10 தலையும் 20 தோள்களும் நெறிந்து இற்று அலறி சாமகீதம் பாடி 5 எழுத்து உரைக்க அவனுக்கு என்ன செஞ்சீங்க? கேட்காமலே தேர் கொடுத்தீங்க, வாள் கொடுத்தீங்க, சந்திரகாசங்கிற வாள் கொடுத்தீங்க, ராவணன்கிற பேர் கொடுத்தீங்க, எண்ணின்றி முக்கோடி வாழ்நாள் கொடுத்தீங்க,
வலிமை கொடுத்தீங்க அகில உலகையும் கட்டியால. அப்போ வந்து அப்படி அடர்த்த நீங்கள் வந்து அவனுக்கு இறக்கப்பட்ட நீங்கள் கேட்காமலே கொடுத்தவங்க. நான் இவ்வளவு நாள் 10 பாட்டு பாடுறேன், இவ்வளவு நேரம் வந்து திருஞான சம்பந்த பெருமான் இருக்காங்க, ஊர் மக்கள் அடங்க இந்த கதவை திறந்து விடுங்கன்னு சொல்லி உங்களை வந்து போற்றி பரவி இறங்கி திறன்னு சொல்கிறத உங்களுக்கு இறக்கமே இல்லையா அப்படின்னு பாடுறது. அங்கே அவனுக்கு வந்து இறங்குனீங்க, எனக்கு வந்து இறங்க மாட்டேங்கிறீங்களே, இறக்கமன்றீர் எம்பிரானியர்னு உரிமையோடு அந்த எப்படி வந்து ஒரு தகப்பன்கிட்ட ஒரு தந்தைகிட்ட ஒரு பிள்ளை சில நேரங்களில் நம்ம உரிமையோடு வந்து கேட்குறோம் இல்லையா, என்னப்பா அப்படி வந்து செய்கிறீங்க, நீங்கள் செஞ்சுதான்ப்பா ஆகணும், அவங்க அப்படிலாம் வந்து செஞ்சீங்கல்ல, அங்கெல்லாம் உதவி செஞ்சீங்கல்ல, எனக்கு ஏன் நீங்கள் மறுக்கிறீங்கன்னு சொல்லி உரிமையோடு கேட்கும்பொழுது அங்கே அன்பில் வந்து எந்தவித குறைபாடு இல்லை. அப்படி வந்து இந்த திருப்பதியத்தை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இரக்கமன்றீர் எம்பிரானியரே சுரக்கும் புன்னைகள் சூழ்மறைக்காடரோ சரக்கை கதவை தேப்பி மனோன்னு சொல்லி பாடுறாரு. உடனே என்ன ஆயிடுது, கதவு திறந்துடுது. அப்போ என்ன ஆகும், ஞானசம்பந்த பெருமானே இவரை பார்த்து மகிழ்ந்து போட்டுறாரு, இப்படி வந்து நடந்து போச்சுன்னு சொல்லி 2 பேருமே வந்து கைகுவி தெரிஞ்சுறாங்க. அங்கே இருக்க ஒரு அடியாருக்கெல்லாம் அரகார கோஷம் வந்து எழுது. எல்லோரும் நாவரசர் வாழ்க, ஞானசம்பந்த பெருமான் வாழ்க, மறைக்காட்டு ஈசர் திருவடி போற்றின்னு சொல்லி இப்படியே போடுறாங்க. நாவரசரும் ஞானசம்பந்தரும் நேராக கருவறையை நோக்கி போகிறாங்க. அங்கே வீழ்ந்து வந்து பணிந்து வணங்கி இறைவனை இந்த போற்றி பரவி மீளவும் வராங்க. எந்த இடத்துல வந்து கதவம் வந்து திறப்பிக்கப்பட்டதோ அங்கவும் மீள வராங்க. அப்போ என்ன பண்ணுறாரு நாவரசர் பெருமான் ஞானசம்பந்தரை நோக்கி, இவ்வளவு காலம் வந்து வேதங்களால் அடைக்கப்பட்டு இவை கதவுங்கள்லாம் மூடி இருந்தது, இது இனிமேல் மூடவும் திறக்கமாக இருந்து அடியார்கள் பயன்கொள்ளுமாறு இந்த கதவை வந்து நீங்கள் மூடுமாறு பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு ஞானசம்பந்தர், உடனே ஏற்றுக்கொள்கிறார். எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, அதாவது 2ஆம் திருமுறை 37வது பதிகம் இந்தள பண்ணில் உள்ளது. சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரு மைந்தா, இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொல்லும் கருத்தாலே. இதுதாங்க பாட்டு 4 வரி. இந்த வார்த்தைகளை எல்லாம் பார்க்கணும். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும். சதுரம்னா 4ன்னு அர்த்தம். 4 மறைகள் வந்து துதி செய்து வணங்கும்னு சொல்றாரு. நிகழ்காலத்திலையும் முக்காலமும் எக்காலமும் வணங்கும். வணங்கியன்னு இல்லை பாருங்க, இறந்த காலத்தில் சொல்ல முடியாது அது. ஏன்னா 4 மறைகள் எப்பொழுதுமே போற்றி துதித்து கொண்டிருக்கின்றன இறைவன் பெருமைகளை. சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ், தேன் பிளிற்றக்கூடிய பொழில்களால் சூழப்பட்ட மறைக்காட்டில் இருக்கக்கூடிய உரையக்கூடிய மைந்தனே, வலிமை மிக்கவனே, சிவமே, இது நன்கு இறை வைத்து, கொஞ்சம் சீக்கிரமாக, இது நன்கு இறை வைத்து எமக்கு வைத்து அருள் செய்க எனக்கு, அருள் செய்க எனக்கு, நீங்கள் வந்து அருள் செய்யுங்க எனக்கு, நான் உங்களை வந்து கேட்குற அந்த கதவை அடியார்கள்லாம் போற்றி பரவி மூடவும் திறக்குமா இருக்கணும், வணங்கணும்னு சொல்லி எனக்கு உன் கதவம், உங்கள் ஆலயத்தில் உள்ள உங்களோட உடைமையாகிய கதவத்தை திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே, இதை வந்து மூளை கொள்ளக்கூடிய காப்பீட்டு கொள்ளக்கூடிய கருத்தாளிகிட்ட. அவ்வளவுதான். என்ன ஆயிடுதுன்னா உடனே கதவு மூடிது. மூடணும்னா என்ன பண்ணுறாங்க எல்லாரும், எப்படி இருக்கும் பாருங்க அந்த சூழ்நிலை பாருங்க. இவர் வந்து அப்பர் பெருமான் 11வது பாட்டு பாடு இறைவனை வந்து இறைஞ்சும் போது தான் கதவு வந்து திறந்தது. அப்போ எல்லாமே வாழ்கன்னு கோஷமிட்டார்கள். திருஞான சம்பந்த பெருமான் அவர் வந்து அப்போ ஒரு 70 வயது இருக்கலாம், இந்த குழந்தைக்கு ஒரு 7 வயது 8 வயசுக்குள்ள தான் இருக்கணும். இந்த வரலாறுலாம் நம்ம பார்க்கும்போது அனுமானிக்கக்கூடியது. இந்த குழந்தை பாடினோடனே ஒரு பாட்டிலே பாடினோடனே எல்லாரும் வந்து ஒரு முற்றறிவுடைய மக்களாக அங்கே இருக்க மாட்டாங்க, ஒரு ஞானிகளாக அங்கே இருக்க மாட்டாங்க, இறைவனோட திருவிளையாடலில் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த கதவு உடனே மூடணுன்னா எல்லாருமே கோஷம் போடுறாங்க. திருஞான சம்பந்த பெருமான் திருவடி போற்றி, திருநாவுக்கரசு பெருமான் திருவடி போற்றி, மறை காட்டீஸ்வரோட அருள் தீரம் போற்றின்னு பலவாறாக இது பண்ணி அரகர அரகர என்று கோஷமிடுவார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் போற்றி பறவை போனதுக்கு அப்புறமா நாவுக்கரசர் வந்து அப்புறம் அவங்கவுங்களும் அவங்க திருமணத்துக்கு போயிடுறாங்க. இந்த நிகழ்வெல்லாம் முடிஞ்சிடுது. நாவரசர் வந்து ஒரு திருமணத்தில் தங்கியிருக்காரு, ஞானசம்பந்த பெருமான் வேறு ஒரு திருமணத்தில் தங்கியிருக்காரு. அந்தந்த திருமணத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போனவுடனே என்ன இவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நாவரசர் பெருமானுக்கும் என்னன்னா, அங்கே வந்து நமக்கு நல்ல காசு கொடுத்தாரு, அவருக்கு
வாசிப்பட்ட காசை கொடுத்தாரு. அதே இறைவன் இங்கே வந்து இப்படி பண்ணார். 10 பாட்டு பாடினதுக்கப்புறம் 11வது பாட்டில் திறந்தார். அவருக்கு ஒரே பாட்டில் வந்து திறந்தார். இது என்னடா இறைவனோட திருவருளில் வந்து நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியலன்னு பலவாறாக சிந்திக்கிறது எல்லாருக்கும் வரும். இல்லை எவ்வளோ பெரிய ஞானம் பெற்றவர்களாக இருந்தால் கூட அதெல்லாம் வரும். அப்படி பார்க்கும் பொழுது அரிதில் திறக்க, இது திருநாவுக்கரசு புராணத்தில் 275வது பாட்டு, அரிதில் திறக்க நாம் தாம் பாட. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை திறக்கிறதுக்கு நான் பாட, அடைக்க அவர் பாடிய எளிமை கருதி. ஒரே பாட்டில் வந்து எளிமையாக ஒரு பாடி அடைச்சார, அதை கருதி நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன். இறைவனோட திருவுள்ளம் என்னான்னே புரியலையே, ஒரே அயற்சியாக இருக்கே அப்படின்னு என கவன்று என வந்து ஒரு குழம்பி சஞ்சலப்பட்டு பெரிதும் அஞ்சி ரொம்ப ஒரு அச்சம். ஏன் சாமி இப்படி பண்ணாரு, ஏன் வந்து நம்மளை 10 பாட்டு பாட வச்சாரு, அவர் வந்து ஒரே பாடலில் திறந்து வச்சாருன்னு இதை சிந்திக்கிறார். சிந்திச்சு ஒரு பால் அணைந்து பேழ்கணித்துன்னா ஒரே கலக்கத்தோட மருவம் உணர்வில் அப்படியே வந்து துயில் கொள்றாரு. ஒரு தூக்கம் வந்து வந்தும் வராமலும் அப்படிலாம் இருக்கும் பாருங்க. சிந்தை வந்து எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும்ல. வாய்மை திறம்பா வாகீசர், வாய்மையிலிருந்து சற்றும் வந்து திறம்பா வாகீசர்னு சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த ஒரு அற்புத நிகழ்வு இருக்குது. அதை நான் தொடர்ந்து சொல்கிறேன். சிலர் என்ன பண்ணுறாங்க, இது வந்து நாவுக்கரசரோட பாட்டை வந்து பாடணும், அதிகமாக கேட்கணுங்கிற ஒரு ஆசையால் அவரை வந்து 10 பாட்டு பாட வச்சார் அப்படின்னு சொல்லி இதற்கு ஒரு, அதாவது திருமுறைகளை என்னன்னே புரிந்து கொள்ளாதவர்கள் ஒரு சினிமாத்தனமாகவும் ஒரு தொலைக்காட்சி பெருந்தொடர் அந்த நோக்கில் வந்து நோக்கினா அந்த ஞானம் வராது. இப்படி வந்து ஒப்பீடு செய்யலாமா? முதல்ல நாவரசர் பாடலை வந்து மிகவும் விரும்பினதால அவர் அந்த இசைக்கே மெய் மறந்து இறைவன் அதை கேட்கறதுக்காக 10 பாட்டு பாட வச்சு 11வது பாட்டில் திறந்தாரு அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒப்பீடு ஞானசம்பந்தரை இழிவுபடுத்த கொஞ்சமாவது அறிவு இருக்கணும்ல. இதெல்லாம் இல்லாமல் இந்த பேச்சாளர்கள்லாம் வருவாங்க பாருங்க, கூலிக்கு காசு வாங்கிட்டு வந்து பேசுகிறானுங்க பாருங்க, பேரம் பேசி. நான் எப்பயுமே சொல்கிறேன், காணிக்கை வந்து செலுத்தப்பட வேண்டும், காணிக்கை வாங்குவது தவறில்லை. ஆனால் வந்து நீ கூலி பேரம் பேசிட்டு போறீங்களே, நீ பேசாத, ஆன்மீகத்தை பேசாத, வேற எங்கேயாவது இலக்கிய மேடைக்கு போ. நீ ஏன் இங்கெல்லாம் வேற அவன்லாம் பேசுறது இப்படி தான் இருக்கும். 11 பாட்டு வந்து பாடுற வரலாம் அப்படியே மெய் மறந்து அதில் ஆசையால் நீடிக்க வச்சாரு அப்படின்னு சொன்னால், அப்போ ஞானசம்பந்தரை இழிவுபடுத்துகிற அவ்வளோ வருது இல்லை. இப்படிலாம் வந்து பேசக்கூடாது. முதல்ல பேசுகிறவங்கலாம் வருத்தப்படாதீங்க, இங்கெல்லாம் வராதிங்கிறேன். இந்த கூலி பேசுகிறவன், பேரம் பேசுகிறவன், 50,000 கொடு, 10,000 கொடு, 20,000 கொடு, நீலாம் லாயக்கே இல்லை, உனக்கே ஞானம் வரல, நீ எவனுக்கு போய் ஞானத்தை வந்து வழங்க போகிற? அதுபோல் உள்ளவங்க இங்கே மயிலாடுதுறையில் ஒரு 8 பேர் பேராசிரியர்கள் இருக்காங்க. எல்லாருமே யாருமே காசு வாங்க மாட்டாங்க. அப்படிலாம் நாங்கள் வந்து மாற்றிட்டோம். சில குறைபாடுகள் எல்லாம் எடுத்து சொல்லி, உனக்கு ஏயா உனக்கு பார்க்கடலே வந்து ஈந்த பிராணியா, பாலுக்கு பாலன் எங்கே எழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான், நீ வந்து சின்ன கப்பில் வந்து பாலுக்கு ஆசைப்படுறிய, உனக்கு அகில உலகத்தையுமே கொடுப்பார இந்த ஞான விஷயங்கள்லாம் சொன்னீங்கன்னு இப்படிலாம் சொல்லி எல்லாரையும் மாற்றம் ஏற்படுத்தியிருக்கோம். அதே போல் இருந்தவங்கள கூட இந்த வரலாறுல வந்து திருஞான சம்பந்த புராணத்தில் 576வது பாடலிருந்து 591 வரலும் வருது. அப்புறம் திருநாவுக்கரசர் புராணத்தில் 263லேருந்து 275 வரலும் வருது. பெரிய புராணத்தை ஒப்பீடு செய்து பாருங்க, படிக்க முயலுங்க, பொருளோடு உள்ள புத்தகத்தை வச்சு பாருங்க. இப்படிப்பட்ட அற்புதம் வந்து எந்த சமயத்தில் நடந்திருக்கு? உலகோர் அறிய நடந்தது, அகச்சான்றோடு கூடியது. இதை என்ன செய்யறாரு? இப்ப நம்ம வந்து பாக்குறோம், இப்ப கதவை வந்து திறக்க அவர் பாண்டாரு, முடிஞ்சோன்னு இப்ப திறந்ததான்னு தெரியாது. நமக்கு சேக்கிரார் சொல்றாரு, இங்க வந்து அடைக்கிறதுக்கு இவர் சொல்றாரு. இது ரெண்டையுமே வந்து கோவை செய்து திருவாய்மூர்ல இவர் மறாவது நாள் அன்னைக்கு இரவே திருவாய்மூர் சாமி அவரை கொண்டு போயிறாரு. அதை தனியா நான் சொல்றேன், ஏன்னா அது ரொம்ப விரித்து சொல்லணும். அதுல ஒரு பாட்டுல நாவல் இவரை தேடிக்கொண்டு திருஞான சம்பந்த பெருமான் அங்க போயிடுறாரு. திருவாய்மூர் இறைவன் மறைஞ்சிடுறாரு. கேட்கிறாரு, திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாரும் என்றார். பாருங்க, நான் வந்து திறக்க 10 பாட்டு பாடினேன், செந்தமிழை வந்து உரைப்பா பாடின அந்த திருஞான சம்பந்த பெருமான் இருக்காரு, அவர் இங்க வந்திருக்காருயா, நீங்க வந்து உங்களை வந்து மறைக்க முடியுமான்னு சொல்லி ஒரு அற்புதமான பாடலை அந்த திருவாய்மூர் பதிகத்தில், திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாரும் என்றார் என்று சொல்லி அங்க இதுக்கு ஒரு அகச்சான்றாக நாவரசர் பெருமான் வாக்கால் அந்த இடத்துல வருது. இப்படிப்பட்ட ஒரு திருமுறையெல்லாம் நம்ம வந்து ஊன்றி கவனித்து பண்ணா வந்து இறைவனோட அருள் செய்வார். எந்தவித பயனும் எதிர்பார்க்காம இறைவனோட அருள் திருவருள் ஒன்றே
கருத்தாக நாம் இந்த பணிகளை வந்து செய்தோம்னா எல்லாமே கொடுப்பார் என்று சொல்லி எல்லோரும் தொடருங்கள். நன்றாக வந்து இந்த திருமுறைகளை எல்லாராலையும் வந்து படிக்க முடியாது, படிக்க வாய்ப்பு இல்லை. உலகில் நம்ம வந்து பல காலத்தை நம்ம வந்து ஈடுபடுத்த வேண்டியிருக்கு செம்மையாக இல்லறத்தை நடத்த. அதுவும் இல்லாமல் நம்ம அறியாமலே மாயையில் வந்து இந்த தொலைக்காட்சியை அது எதுன்னு சொல்லி உலகில்னு சொல்லி நல்லா இறைவனால் எதற்காக இந்த உடலை படைக்கப்பட்டு அந்த 5 பொறிகளையும் புலன்களையும் கொடுக்கப்பட்டதோ இவைகளெல்லாம் வந்து பயன்படுத்தி புறநோக்கி காலத்தை வந்து களவுபட விட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால இதை வந்து பொறுமையாக ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் பார்க்கறதெல்லாம் விடுங்க. நீங்களாம் போயிடுங்க. உங்களால் வந்து ஒரு அரை மணி நேரம் பார்க்க முடியல, 1 மணி நேரம் பார்க்க முடியாத இது உள்ளவங்களாம் இன்னும் பக்குவம் அடையில என்னோட உரைகளை நீங்கள் கேட்கவே வேண்டாம். தயவுசெய்து நீங்கள் போயிடுங்க. திருமுறைகளை நுணுக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரங்களை, புராணங்களை, இந்த வேதங்களை, ஆகமங்களை, இந்த கருத்துக்களை எல்லாம் முழுமையாக அறிந்து கொண்டு இது இவற்றின் பொருள் சிவனே என்பதை வந்து தெல்ல தெளிவாக உணர வேண்டும் என்ற கருத்துடையவர் மட்டும் என்னை வந்து தொடருமாறு கேட்டுக்கொண்டு எல்லோரும் எல்லாமும் பெற்று இறையொருள் நலன்களை எல்லாம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.